இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் பண்ண போறோம். கம்பு வச்சு, அதாவது புல்லரிசி கம்பு வச்சு கம்பும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு லட்டு பண்ண போறோம். அந்த லட்டுல வந்து கம்புலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு, வேர்க்கடலையிலும் நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளை வந்து வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி பசங்களும் நல்ல ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்டதாவா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு லட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கப்பு கம்பு, எல்லாமே சம அளவு தான். ஒரு கப்பு கம்பு, ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு கப்பு வெல்லம். வெல்லம் வந்து இது வந்து நார்மலான ஸ்வீட்டா இருக்கும். நீங்க வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இனிப்பு தேவை அப்படின்னு சொன்னோம்னா வேர்க்கடலை ஒரு கப்பு, கம்பு ஒரு கப்பு எடுத்துட்டு 1.25 கப்பு கூட வெல்லம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்வீட்ல இருக்கும். இந்த வேர்க்கடலையை வந்து நான் ஃபர்ஸ்டே வறுத்துட்டு இந்த மாதிரி தொலியை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னு கேட்டோம்னா இது வேர்க்கடலை வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு அப்படியே அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுட்டு தான் வறுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க நம்ம ஸ்பீடா வச்சு வறுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மேலே வந்து கருகிடும், உள்ள வந்து சரியா வறுபடாம நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். அதனால நான் மெதுவா அடுப்பை வச்சு நான் வறுத்துட்டு தொலியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கம்பை வறுக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு கப்பு கம்பை வந்து உள்ள சேர்த்துறேன். கம்பை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து பிடைச்சிருங்க. முரத்துல போட்டு நல்லா பிடைச்சி எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் தூசி உமி எதனா இருக்கும், அதை தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இந்த கம்பு வந்து நல்லா வறுபட்டுட்டு இங்க பாருங்க, நல்லா சடன்னு இப்படி பொரியற மாதிரி வரும். அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா செவந்தும் போயிருக்கணும், இந்த மாதிரி வெடிக்கவும் ஆரம்பிக்கும். அப்போ போல இந்த ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து மிக்சியிலேயே தான் பவுடர் பண்ண போறேன். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நான் இந்த கம்பு மாவை தனியாக அரைச்சி எடுத்துப்போம், வேர்க்கடலை மாவையும் தனியாக அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு வேர்க்கடலையில வந்து ஆயில் கசியும், அதனால ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த கம்பு வந்து மாவாகாம இதாயிடும். அதனால ரெண்டையும் தனித்தனியாக பவுடர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இதை இன்னும் ரொம்ப ஸ்பீடாக சுற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே சேர்ந்துரும். அதனால இந்த மாதிரி உதிரியா இருக்கும்போது கொஞ்சம் சரசரன்னு தான் இருக்கும், கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி கொட்டிட்டு இப்போ வந்து நான் கம்பை வந்து அரைச்சி போடுறேன். கம்பு வந்து நல்லா நைஸாவே பவுடராட்டம் அரைச்சிடணும். இது ரெண்டையுமே ஒன்னாவே கலந்துடுறேன். நான் சின்ன ஜாரா இருக்கிறதுனால 2 தடவையா போட்டு அரைச்சி உள்ள போடுறேன். இன்னும் ஒரு ட்ரிப்பு கூட அரைக்கணும். அரைச்சிட்டு போட்டுட்டு இப்போ நான் இதுல வந்து 2 ட்ரிப்பா அரைச்சி மாவை இது பண்ணிட்டேன், ஒரு பாத்திரத்துல போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் கிட்ட, ஒரு சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சுக்கு பொடி போடுறேன். நான் வந்து இது கடையில் வாங்கின சுக்கு பொடி தான், இல்லைனாக்கி வீட்டில் வந்து நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுக்கு பொடி போட்டுட்டு இந்த ரெண்டையுமே நல்ல இந்த வேர்க்கடலையும் மாவையும் கம்பு மாவையும் ரெண்டையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருந்தேன் இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து நம்ம தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இதில் 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1/2 கப்பு தண்ணியே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு நினைக்கி வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரும். அப்போ போல எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவோட சேர்த்துற போறேன். இப்போ வந்து வெல்லம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே கலந்து இது பண்ணிகிட்டே இருப்போம். இதை வந்து நல்லா சூடாகவே ஊற்றிடலாம். சூடாக ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விட்டீங்கன்னா நல்ல கையை வைக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இதை கலந்து விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற வெள்ளை தண்ணியும் அதே ஊற்றி நல்ல மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துடலாம். இந்த மாவு வந்து நான் வெல்லம் போட்டுட்டு வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து நான் வெள்ளை தண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சமானிச்சு, அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த உருண்டை உருட்டுறதுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப சதன்னு ஆகிடும். அதனால வெள்ளை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. நான் அரை கப்பு ஊற்றிருந்தேன், 1/2 கப்பில் வந்து கொஞ்சோண்டு மிச்சமாயிடுது. அதனால சரிண்ணா அதை வச்சுட்டேன். நான் எல்லா உருண்டையுமே நல்லா உருட்டி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வேர்க்கடலையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. நம்ம நாட்டில் நம்ம இதில் விளையிறதுனால நமக்கு அதோடைய மகிமை நமக்கு தெரியல. ஆனால் வட மாநிலத்திலலாம் பார்த்தோம்னா நினைக்கி
இந்த வேர்க்கடலையை தான் பாதாம் பருப்பு அப்படி பாதாம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்க்கடலையை கண்டா அவ்வளோ ஒரு இதுவா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்த பாதாமை வந்து காஸ்ட்லியா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனா அந்த நம்ம வேர்க்கடலையில் உள்ள சத்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்கடலை, நம்ம நாட்டில் விளைய சிறுதானியம் இந்த மாதிரி இதை வச்சு நிறைய ரெசிபி, நிறைய இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.